போர்வை தந்தவன் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, கேட்டவருக்கு குதிரையை கொடுத்தவன் காரி, நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவன் அதியமான், ஆடையை கொடுத்தவன் ஆய் ஆண்டிரன், மலையை காத்தவன் நல்லி, பாணர்களுக்கு நாட்டை கொடுத்தவன் ஓரி என்று வரலாற்றில் வள்ளல்களை நாம் படித்திருக்கிறோம். இவர்களின் மறு உருவமாய் வாழும் வள்ளலாக திகழ்கிறார் நமது திராவிட நாயகன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 கொடுத்தார். பொங்கலுக்கு முத்தாக 3000 கொடுத்தார். இப்போது இன்ப அதிர்ச்சியாக 5000 கொடுத்தார். கட்டணமில்லா விடியல் பேருந்து கொடுத்தார். இலவச மின்சாரம் கொடுத்தார். காலை உணவு கொடுத்தார். திராவிட மாடல் ஆட்சியை மக்களுக்காக கொடுத்தார். பகலில் மட்டுமல்லாத இரவில் ஒளி வீசும் சூரியனாய் முத்தமிழறிஞரின் உழைப்பு 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 என்ற கூற்றை நித்தமும் மெய்விக்கும் வகையில் மக்கள் மகிழ்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழும் வள்ளல் நம் முதலமைச்சர் அவர்களை நான் வழங்குகிறேன். திராவிட கொள்கை சூரியன், இளையோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், தலைமுறைகளை வழிநடத்திட காத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரை வழங்குகிறேன். என்னோடு பயணிக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இப்பேரவை உறுப்பினர்களுக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் கடலூர் மாவட்ட மக்களுக்கும் எனது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 முறை வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நான் அதனை தொடர்ச்சியாக 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை மகிழ்ச்சியுடன் இப்பேரவையில் தாக்கல் செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகின் உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்குபவர்கள் நாம் வேளாண் பெருங்குடி மக்கள். உழவர்கள் உழைக்கவில்லை என்றால் என் நிலத்தில் பிறந்தோர் யாரும் உயிர் வாழ முடியாது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவேதான் உழவர் நலனை காக்கும் வகையில் தமிழ்நாட்டில் 2021-22 ஆண்டில் வேளாண்மை துறை என்பதை வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அத்துடன் உழவர் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கென தனி நிதி அறிக்கை 2021-22 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் 28 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அவற்றில் கலந்து கொண்ட பல்வேறு மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்கங்கள், இயற்கை உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர்கள், இயற்கை நிறுவனங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர் சங்கம், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் வணிகர்கள், முட்டை பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் கருத்துக்கள் நேரடியாகவும் மின்னஞ்சல் மனுக்கள் மூலமாகவும் பெறப்பட்டன. அவற்றில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் வேளாண்மை சார்பு துறைகளுக்கென கடந்த 5 வேளாண்மை நிதி அறிக்கையில் ரூபாய் 1,94,076 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களின் வாழ்வு வளம் பெறும் வகையிலான பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய கடந்த 5 வேளாண் நிதி அறிக்கைகளை இப்பேரவையில் தாக்கல் செய்யும் வாய்ப்பினை எனக்கு அளித்ததோடு 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக வேளாண்மை உழவு நலத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள், நடவடிக்கைகள் மற்றும் சாதனைகளை இப்பேரவையில் சமர்ப்பிக்கும் வாய்ப்பினையும் எனக்கு வழங்கிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியினை உறுத்தாக்குகிறேன். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் வேளாண்மை துறையை நவீனமயமாக்குதல், உழவர்களின் வருமானத்தை உயர்த்துதல், வேளாண்மையில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய இலக்குகளை மையமாக கொண்டு இந்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளும் ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சி அடைந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து 2021-22 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை ரூபாய் 707 கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டு
61 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 6048 ஏக்கர் தரிசு நிலங்களில் பல்லாண்டு தோட்டக்கலை பயிர்களும் 52,664 ஏக்கர் தரிசு நிலங்களில் குறுகிய கால வேளாண் பயிர்களும் ஆக மொத்தம் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் தற்போது சாகுபடி செய்யப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 41,804 ஏக்கர் பரப்பளவு விவசாயிகளின் தரிசு நிலங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றி சமன் செய்து உழுது சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்க 53 லட்சம் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 21 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் பயனாளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஊரக பகுதியில் ஊட்டச்சத்து தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவேற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2115 தனிநபர் ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு சாகுபடிக்காக ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைத்து தரப்பட்டுள்ளன. 10,588 சிறுபாசன குளங்கள், ஊரணிகள், வரத்து கால்வாய்கள், நீர் சேமிப்பு கட்டுமானங்கள் தூர்வாரி மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 8,885 தரம்பிரிப்பு கூடங்களுடன் கூடிய உலகளங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது தவிர 1,32,000 தெளிப்பான்கள், வேளாண் உற்பத்திக்கான இடுபொருட்கள், தொழில்நுட்பங்கள், பயிற்சிகள், நீர்ப்பாசனம் மற்றும் மதிப்பு கூட்டலுக்கான கட்டமைப்புகள் போன்ற பல்வேறு திட்டங்களையும் பெரும்பாலான விவசாயிகள் பயனிடுமாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்தியால் இத்திட்டத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மண்வளத்தை பேணி காக்கவும் மக்களின் காக்க உயிர்மை வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திடவும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இத்திட்டம் 2024-25 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் ரூபாய் 178 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு இதுவரை சுமார் 21,35,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் 15 திட்டக்கூறுகளை ஒருங்கிணைத்து ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள வேளாண்மை, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மையங்கள், உயிர்ம வேளாண்மை, வேளாண் காடுகள் உள்ளிட்ட திட்டங்கள் ரூபாய் 320 கோடி நிதி ஒதுக்கீட்டில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு பயிர்களையும் உயிரினங்களையும் தாங்கும் மண்ணின் வளம் காக்கப்பட்டு பயிர் வளர்ச்சி மேம்படுத்தப்பட்டு மக்கள் உடல் நலனும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை இம்மாமண்டலத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பூமி நமது தாய். அந்த தாய்க்கு என்னவெல்லாம் நேரிடுகிறதோ அதுவே நாளைக்கு நமக்கும் நேரிடும். ஏனென்றால் பூமி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல, மனிதன்தான் பூமிக்கு சொந்தமானவன் என்று எடுத்து கூறி இயற்கை வேளாண்மையினை முன்னிறுத்தியவர் நம்மாழ்வார். அவர் வழியில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மையம் இயற்கை வேளாண்மையை தொடர்பான ஆராய்ச்சிகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்களை மேற்கொள்கிறது. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம், உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை திடல் உருவாக்குதல், உயிர்ம வேளாண்மை சான்றிதழ் பெற பதிவு கட்டணத்துக்கு முழு விலக்கு ஆகிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிர் வகை ரகங்கள், மருத்துவ குணம் கொண்ட சிவன் சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் ஆகியவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வேளாண் காடுகளை ஊக்குவிக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இக்கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. உயர் மதிப்புள்ள தேக்கு, சந்தன மரம், செம்மரம், மகோகனி போன்ற மரங்களை உழவர்கள் தயக்கமின்றி சாகுபடி செய்திட ஏதுவாக மரங்களை வெட்டுதல், வெட்டிய மரங்களை எடுத்து செல்லுதல் ஆகியவற்றுக்கான விதிகளை தளர்த்திடவும், மரங்களை நட்டு பராமரிக்க தேவையான உதவிகள் வழங்கிடவும் திட்டங்களை தீட்டி
நடைமுறைப்படுத்தவும் இக்கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நெல் சாகுபடி பரப்பையும் உணவு தானிய உற்பத்தியும் அதிகரிக்க கடந்த 5 ஆண்டுகளாக காவிரி டெல்டா பகுதியில் மேட்டூர் அணை குறுவை சாகுபடிக்காக குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டது. அத்துடன் குறுவை தொகுப்பு திட்டமும் ரூபாய் 482 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு 19,51,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 ஆண்டில் முதல் முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை, சொர்ணாவரி பயிர் பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் ரூபாய் 115 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 2025-26 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் குறுவை பருவத்தில் 12,48,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதல் சாகுபடி பரப்பாகும். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லே வாழிய நிலனே. இப்பாடலில் தேசத்தின் வளமும் இயல்பும் பண்பும் அத்தேசத்தில் வாழும் ஆற்றல் மிக்க மனிதர்களின் செயலை பொறுத்து அமையும் என்பதை புறநானூறு தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் தான் 2021-22 முதல் 2024-25 ஆண்டு வரை இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 456 பட்டதாரி இளைஞர்கள் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 4,56,00,000 மானியமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே தேவையான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள், வேளாண் இயந்திரங்கள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆகியவற்றை ஒருங்கே கிடைக்க செய்ய முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. உழவர் நல சேவை மையங்களை அமைக்கும் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் பட்டதாரிகள், பட்டயதாரர்கள் 30% மானியமாக 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாரம்பரியமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளால் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்த வேண்டியுள்ளது. எனவே 2021-22 ஆண்டிலிருந்து 2024-25 ஆண்டு வரை 20,89,000 ஊட்டச்சத்து தலைகள் ரூபாய் 21 கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டன. 2025-26 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தில் 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள், 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் 1 லட்சம் பயிறு வகை விதை தலைகள் மொத்தம் 25 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 19 கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதனால் போதுமான அளவு காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு அவற்றுக்கான தட்டுப்பாடு நேராமல் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பழங்கள், காய்கறிகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி, ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், உயர் தொழில்நுட்ப சாகுபடி, நில போர்வை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மக்கள் நல்வாழ்வு வாழ பெரிதும் துணை நிற்கும் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023-24 ஆண்டில் முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 12,84,000 விவசாயிகள் ரூபாய் 178 கோடி நிதியில் பயனடைந்துள்ளனர். 20 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் 3,36,000 ஏக்கர் பரப்பளவில் தொகுப்பு செயல்விளக்க திடல்கள் அமைக்கப்பட்டு 90 சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் விளைவாக தேசிய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம், கேழ்வரகு உற்பத்தியில் 2ஆம் இடம், குறுதானியங்கள் உற்பத்தியில் 5ஆம் இடம் என்று பெற்று சாதனை படைத்துள்ளது. கம்பு சாகுபடி பரப்பு 1,18,000 ஏக்கரிலிருந்து 1,33,000 ஏக்கராக அதிகரித்துள்ளது என்பதை
பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர் வகைகளின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் பயிர் பெருக்கு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 174 கோடி நிதியில் 24 லட்சம் ஏக்கர் பரப்பில் 9,44,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. துவரை சாகுபடி பரப்பினை உயர்த்தும் நோக்கத்தில் துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம், நடவு துவரை சாகுபடி ஆகிய திட்டங்கள் ரூபாய் 66 கோடி நிதியில் 2,52,000 ஏக்கரில் செயல்படுத்தப்பட்டு 1,48,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்ய உயர் தொழில்நுட்பங்களுக்கான இடுபொருட்களும் மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகளின் பரப்பு மற்றும் உற்பத்தியை பெருக்க ரூபாய் 229 கோடி நிதியில் 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு 7,54,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் உற்பத்தி தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்காச்சோள பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைத்திட செய்ய மக்காச்சோள உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான திட்ட இனங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 78 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 1,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதனால் மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. மக்காச்சோள உற்பத்தி 26 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 27 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும், வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1,320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29,945 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மூலம் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய 4,150 சூரிய சக்தி பம்பு சென்டர்கள் நிறுவப்பட்டு ரூபாய் 83 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5,954 புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளும் ரூபாய் 7,67 லட்சம் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3,816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2020-21 ஆண்டில் 1,265 வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை மட்டுமே வாடகைக்கு வழங்கியிருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வேளாண் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இச்சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிலத்தோடு நீர் இயந்து என்று வள்ளுவம் கூறுவதனை முழுமையாக உணர்ந்து இந்த அரசு தமிழ்நாட்டின் நிலையான வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யும் அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை சுமார் 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்தமுள்ள 23,86,000 இலவச விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கென இத்துறையால் இதுவரை ரூபாய் 33,904 கோடி நிதி செலவிடப்பட்டுள்ளது. பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி உற்பத்தியினை அதிகரிக்க நுண்ணீர் பாசன திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடனும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் முழு முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 5,03,000 ஹெக்டரில் ரூபாய்
4061 கோடி நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் 5,13,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். காவேரி படுகை கதிரால் நிறைந்து களஞ்சியங்கள் நிறையும்படி மேட்டூர் அணை குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டதோடு கடமடை பகுதி வரை பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்ல ஏதுவாக காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு, வணில பகுதிகள், கல்லணை கால்வாய் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 8,371 கிலோமீட்டர் நீளத்திற்கான சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் ரூபாய் 33 கோடியே 77 லட்சம் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை மூலம் அணைகளின் ஆயக்கட்டு பகுதிகளில் ரூபாய் 498 கோடி செலவில் 4,580 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பெரம்பலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 357 நீர்வடி பகுதிகளில் 2 லட்சம் ஹெக்டேரில் ரூபாய் 369 கோடி மதிப்பீட்டில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பல்வேறு இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய முத்தான முன்முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் கூடுதலாக 3,48,000 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைத்துள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த பரப்பில் அதிக வருமானமும் ஊட்டச்சத்து பாதுகாப்பும் தரவல்ல காய்கறிகள், பழங்கள், சுவைதாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி, பழந்தரும் பழப்பயிர் சாகுபடி திட்டம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், வெங்காய சாகுபடி இயக்கம், மிளகாய் மண்டலம், கறிவேப்பிலை தொகுப்பு, சிறப்பு தோட்டக்கலை பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், முக்கணி மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் பெருமளவு ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. தக்காளி, வெண்டை, கத்திரி, முருங்கை போன்ற காய்கறிகளின் பரப்பு 1 லட்சம் ஹெக்டேரில் விரிவாக்கம், 1979 ஹெக்டேர் நிரந்தர பந்தல் ஆகிய மேற்கொள்ள 1,68,000 விவசாயிகள் ரூபாய் 259 கோடி மானியம் பெற்று பயனடைந்துள்ளனர். மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளி போன்ற பழங்களின் சாகுபடி பரப்பு 36,555 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 72 கோடியே 47 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு 48,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். உலகளவில் புகழ்பெற்ற ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைந்த மிளகாய், மஞ்சள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடி பரப்பு 22,980 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 32 கோடி மானியம் அளிக்கப்பட்டு 29,855 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, சம்மங்கி போன்ற மலர்களின் மூலம் தினசரி வருமானம் பெற்று விவசாயிகள் பயனடைய அவற்றின் சாகுபடி பரப்பு 11,380 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 28 கோடி மானியமாக வழங்கப்பட்டு 18,130 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். குடைமிளகாய், கார்னேஷன் போன்ற உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை ஆண்டு முழுவதும் பாதுகாப்பான சூழலில் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற்றிட பசுமை குடில், நிலவலை குடில் சாகுபடி 23,55,000 சதுர மீட்டரில் ஊக்குவிக்கப்பட்டு 1,756 விவசாயிகளுக்கு ரூபாய் 91 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய வணிக பயிரான முந்திரியின் முக்கியத்துவம் கருதி கடந்த 5 ஆண்டுகளில் 8,400 ஹெக்டேரில் முந்திரி பரப்பு விரிவாக்க திட்டம் ரூபாய் 12 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 9,687 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். அரசின் இத்தகைய முயற்சிகளால் தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி, மல்லிகை உற்பத்தியில் முதலிடமும், நெல்லி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி உற்பத்தி திறனில் முதலிடமும், மரவள்ளி, மல்லிகை, பலா, கொய்யா உற்பத்தி திறனில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கவும், சந்தை மதிப்பை உயர்த்தவும், விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்தவும் கடந்த 5 ஆண்டுகளில் 3,435 சிப்பம் கட்டும் அறைகள், 8,218 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள், 3,44,000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலான வெங்காய சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 175 கோடி செலவினத்தில் அமைக்கப்பட்டு
15,606 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வளர்ச்சி லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் தென்னையின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு மாநில தென்னை நாற்று மையம் நிறுவுதல், செயல்விளக்க திடல் அமைத்தல், இயற்கை உர கூடாரம் அமைத்தல், தென்னந்தோப்புகளில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் ஆகிய இனங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 17,860 ஹெக்டரில் ரூபாய் 54 கோடி நிதியில் மேற்கொள்ளப்பட்டு 26,800 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வேறுவாடல் நோய் மீட்பு திட்டம் 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் 3,943 ஹெக்டேரில் செயல்படுத்தப்பட்டது. வேறுவாடல் நோய் தாக்கிய மரங்களை வெட்டி அகற்றுதல், தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்குதல் மற்றும் நோய் தாக்கிய தென்னந்தோப்புகளை புத்தாக்கம் செய்ய இடுபொருட்கள் வழங்குதல் போன்ற இனங்கள் ரூபாய் 18,48,00,000 நிதியில் செயல்படுத்தப்பட்டு 6,300 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர தீவிர முகாம்கள் நடத்தி உரிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்கியதால் 17,816 ஹெக்டேர் தென்னை பரப்பு வேறுபாடு நோயிலிருந்து மீட்கப்பட்டது. பனை மேம்பாடு தமிழ்நாட்டின் மாநில மரமான பனையின் முக்கியத்துவம் கருதி 2021-22 ஆண்டு முதல் பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தோட்டக்கலைத்துறை மூலமும் 68 லட்சம் பனை விதைகள், 1,28,000 பனங்கன்றுகள் விநியோகம், 354 பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்பட்டன. பனைப்பொருள் வளர்ச்சி வாரியம் மூலம் 1,350 நபர்களுக்கு பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் உபகரணங்கள், 650 மகளிருக்கு பனை ஓலை தயாரிக்கும் பயிற்சி மற்றும் உபகரணங்கள் போன்ற திட்ட இனங்கள் செயல்படுத்தப்பட்டன. மொத்தம் ரூபாய் 9,17,00,000 நிதியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 1,45,000 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இவை தவிர தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டிய பட்டினத்தில் தரமான பனை வெல்லம் உற்பத்திக்கான பொது பயன்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 80 கோடி மதிப்பிலான பனை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் இவ்வரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடைவதனை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவேதான் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், நிழல்வளை குடில், வேளாண் இயந்திரமயமாக்கல், மதிப்பு கூட்டும் மையந்திரங்கள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் போன்ற உயர் மதிப்பு திட்ட இனங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 70% மானியத்துடன் வழங்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை ரூபாய் 62 கோடி கூடுதல் மானியமாக வழங்கப்பட்டு 17,340 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு மின்சார அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் கூடிய 2,115 ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் ரூபாய் 122 கோடி செலவில் 100% மானியத்தில் அமைத்து தரப்பட்டன. விளைவித்தவர் உழவர், விலை தந்து காத்தது அரசு. நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும் என்று நாலடியார் மொழிகிறது. இவ்வாறு நெல்லையும் கரும்பையும் அதிகம் பயிரிடும் தமிழ்நாட்டு உழவர்களின் வருமானத்தினை உயர்த்தி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் வகை விதமாக தமிழ்நாடு அரசு நெல் கரும்பிற்கு சிறப்பு ஊக்கத்தொகையினை வழங்கி வருகிறது. 2025-26 குறுவை கொள்முதல் பருவத்தில் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 156, சாதாரண ரகங்களுக்கு ரூபாய் 131 ஊக்கத்தொகையாக வழங்கி அவற்றின் கொள்முதல் விலை முறையே ரூபாய் 2,545 மற்றும் ரூபாய் 2,500 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 186 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 2,118 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. 2020-21 ஆண்டின ஒப்பிடுகையில் ஊக்கத்தொகை சன்ன ரக நெல்லுக்கு 123%, சாதாரண ரக நெல்லுக்கு 162% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. 2020-21 அரவை பருவம் முதல் ஒன்றிய அரசால்
கரும்பிற்கு நிர்ணயிக்கப்படும் நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் கூடுதலாக சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 அரவை பருவத்தில் சிறப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் 349 நிர்ணயிக்கப்பட்டு கரும்பு விலை டன் ஒன்றிற்கு ரூபாய் 3500 விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 5,70,000 விவசாயிகளுக்கு இதுவரையில் 1094 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர விலைவீழ்ச்சி காலங்களில் வருமான இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை மொத்தம் ரூபாய் 96 கோடியே 66 லட்சம் மதிப்பிலான 12,236 மெட்ரிக் டன் பச்சை பயிறு, உளுந்து, துவரை ஆகியவை 10,690 விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர ரூபாய் 1,600 கோடி மதிப்பிலான 1,47,000 மெட்ரிக் டன் கொப்பரை 1 லட்சம் விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமுற்று உழவர்கள் வாட்டமுறும் போது அவர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த அரசின் ஆதரவு கரம் உடனுக்குடன் நீட்டப்படுகிறது. இயற்கை பேரிடர் நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 184 லட்சம் ஏக்கர் பரப்பு சுமார் 80 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் காப்பீட்டு கட்டண அமானியமாக ரூபாய் 6,773 கோடி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மகசூல் இழப்பிற்கு 38 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 6,063 கோடி வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தினால் தமிழ்நாட்டில் வெள்ளம், புயல், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் வாடிக்கையாகிவிட்டன. இதனால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் காத்திட தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் 16,20,000 ஹெக்டேரில் பெயர்பட்ட பயிர் சேதத்திற்கு ரூபாய் 2,045 கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதனால் 25,36,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர 2023-24 ஆண்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 3,765 ஏக்கர் விளைநிலங்களில் படிந்த மணல் திட்டுக்கள் ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண்மை பொறியியல் துறையினால் அகற்றப்பட்டு 2,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். வேளாண் கண்காட்சிகள், கருத்தரங்குகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வலியுறுத்தப்படி உழவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் திருச்சி, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை, திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களிலும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 முறை வேளாண் வணிக திருவிழாவும் நடத்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், அறுவடை பின்சார் மேலாண்மை நுட்பங்கள், மதிப்பு கூட்டும் நுட்பங்கள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் போன்றவை காட்சியகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 9 லட்சம் விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். இக்கண்காட்சிகளில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவரின் சுமார் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான வேளாண் விளைபொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. வேளாண் வணிகம் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 137 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 75,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 69 சேமிப்பு கிடங்குகள், 78 உலர்களங்கள், 28 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு சொந்த கட்டடங்கள், கிராமங்களில் தரம்பிரிப்பு கூடங்களுடன் கூடிய உலர்களங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 368 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் புதிதாக ஒழுங்குமுறை விற்பனை கூடமும், ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையமும் ரூபாய் 15 கோடி மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 200 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 97 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார்
3,57,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 8,748 கோடி மதிப்பிலான 30 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருள் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 18 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கடந்த 2020-21 ஆண்டில் 1,08,000 மெட்ரிக் டன்னாக இருந்த ஈனாம் வர்த்தகம் இந்த அரசின் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளால் தற்போது 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக பண்ருட்டி ஒட்டஞ்சத்திரத்தில் தலா 1000 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்குகள், ஈரோடு மாவட்டத்தில் காய்கறி மற்றும் பழங்களை சேமிக்க 1750 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள் ஆகிய அமைக்கப்பட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கூடுதலாக தொண்டாமுத்தூர், இளையான்குடி, திசையன்விளை மற்றும் நாயுடுமங்கலத்தில் மொத்தம் 600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கென மட்டும் ரூபாய் 27 கோடி செலவிடப்பட்டுள்ளது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எண்ணத்தில் உதித்து செயல் வடிவம் பெற்ற ஒப்பற்ற திட்டம் உழவர் சந்தைகள். உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், காய்கறிகள், பழங்கள் நுகர்வோருக்கு அன்றாடம் கிடைக்கவும் 194 உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 134 உழவர் சந்தைகள் ரூபாய் 46 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி பகுதியில் 30 நடமாடும் காய்கனி அங்காடிகளும், மாவட்டத்துக்கு ஒரு உழவர் சந்தை வீதம் 37 மாவட்டங்களில் மாலை நேரங்களில் உழவர் சந்தைகளும் இயங்கி வருகின்றன. அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டதால் உழவர் சந்தைகளுக்கு வரும் காய்கனிகளின் தினசரி வரத்து 2500 மெட்ரிக் டன்னாகவும், தினசரி பொதுமக்களின் வருகை தற்போது 4 லட்சமாகவும் அதிகரித்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விநியோக தொடர் மேலாண்மை திட்டம். விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தின் 2ஆம் பகுதியில் சிப்பங்கட்டும் கூடங்கள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளுடன் கூடிய 20 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைக்கப்படுவதுடன் சந்தை இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளின் பொருளாதாரமும் வலுப்படுத்தப்படுகிறது. மதிப்பு கூட்டு மையங்கள் தக்காளி, மா, பலா, மிளகாய், தேங்காய், சிறுதானியங்கள் போன்ற விளைபொருட்களை மதிப்பு கூட்டி உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் விற்பனை செய்ய ஏதுவாக ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு 25% முதல் 35% வரை என ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைப்பதற்கு ரூபாய் 50 கோடி மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமையல் எண்ணெய்க்கான சந்தை ஊக்குவிக்கும் மையம், வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் உழவர் ஆலோசனை மையங்கள், சிறுதானியங்கள், மிளகு பதப்படுத்தும் நிலையங்கள், தென்னை மதிப்பு கூட்டும் மையம், வாழை ஏல மையம், மஞ்சள் மதிப்பு கூட்டு மையம், ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம் போன்ற வசதிகள் மொத்தம் ரூபாய் 134 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் தனித்துவமான விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 41 விளைபொருட்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டன. இது சோழவந்தான் வெற்றிலை, பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய 9 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள 32 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்றுமதிக்கான முனைப்புகள். சுவை தாளித பொருட்களை விளைவிக்கும் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்புடன் கூடிய பயிற்சி விருதுநகர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு 200 நபர்கள் பயனடைந்துள்ளனர்.
சிறுதானியங்கள், நிலக்கடலை, பல ஆகியவற்றின் விற்பனை ஏற்றுமதி அதிகரித்திட விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான பயிற்சி மற்றும் வர்த்தக இணைப்பு கூட்டம் விருதுநகர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் நலனை காப்பதில் உறுதியாக உள்ள இந்த அரசு மா உள்ளிட்ட விளைபொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான சூழலை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. விவசாயிகள் பதப்படுத்துபவர்கள், ஏற்றுமதியாளர்கள், அலுவலர்கள் அடங்கிய மா பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான மைய குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மா பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான முனைப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மா விவசாயிகளை உரிய வணிகர்களுடன் இணைப்பதற்காக மா விவசாயிகள் உள்ளிட்ட 2196 விவசாயிகளை உள்ளடக்கிய 51 வணிகர் விற்பனையாளர் சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கான 7 ஏற்றுமதி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டு பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு மேம்பாட்டிற்கென அப்பிடா தரச்சான்று பெற்ற சிப்பம் காட்டும் அறைகள், வெந்நீர் சுத்திகரிப்பு நிலையம், நீராவி வெப்பப்படுத்தும் அலகு, குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டமைப்புகள் உருவாக்கவும் வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் சென்னையில் 4 உணவு பரிசோதனை ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் 3000 மா விவசாயிகளை பதிவு செய்து 1000 மா விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகள் சான்றிதழை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை திரட்டி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தவும் ஏற்றுமதி செய்யவும் உரிய விலை பெறவும் வழிவகை காணுவதற்காக தமிழ்நாட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இடுபொருள் விற்பனை, பதப்படுத்துதல், ஏற்றுமதி ஆகியவற்றில் ஈடுபடுவதற்கு தேவையான மூலதன நிதி, முதலீட்டு மானியம் ஆகியவை பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பயன்பாட்டிற்காக முதன்மை பதப்படுத்தல் நிலையங்கள், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேளாண்மை முன்னெடுத்து செல்வதில் வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை கல்வி, ஆராய்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 5 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 3065 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை படிப்பில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தியதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மொழி தடையின்றி வேளாண் கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் மாவட்டங்களில் 3 அரசு வேளாண் கல்லூரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தோட்டக்கலை கல்லூரி புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் வ.உ.சி. சிதம்பரம் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் வாழை ஆராய்ச்சி நிலையம், பனை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய புதிதாக ஏற்படுத்தப்பட்டு புதிய ரகங்களை உருவாக்குவதற்காக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நமது மாநில மரமான பனையில் குட்டை ரகத்தினை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. கள பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வுகளை கண்டு நிவர்த்தி செய்யும் வகையில் வட்டாரத்துக்கு ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண்மை துறையினர் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கான சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறியீடு கொண்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், நுண்ணுயிர் கலவையின் மூலம் உயிர்மை வேளாண்மையை ஊக்குவித்தல், தோட்டக்கலை பயிர்களுக்கான இயந்திரமாக்குதல் ஆகியவற்றை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் சென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மைக்காக ஒட்டுண்ணிகள், இறைவிலங்கிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வலுப்படுத்துதல், உயிர்மை வேளாண்மை
விளைபொருட்களுக்கு தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைத்தல், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேளாண் நிரல் திருவிழா மூலம் வேளாண்மையில் நிலைவிடும் முக்கிய சவால்களுக்கான சிறந்த தீர்வுகளை தேர்வு செய்திட டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி போன்ற ஆராய்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் 134 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் கல்வியின் தரம் பெருமளவு உயர்த்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டில் 74% இருந்த இளங்கலை மொத்த மாணவர் சேர்க்கை 2025ஆம் ஆண்டில் 97% உயர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கான சேவைகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் விவசாயி பதிவு திட்டத்தின் கீழ் ஆதார் எண்ணுடன் விவசாயிகளின் நில விவரங்களை இணைத்து 33 லட்சம் பிரத்யேக விவசாயி அடையாள எண்கள் ஃபார்மர் ஐடி உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 24 முக்கிய சேவைகளும் உழவர் கைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 20 லட்சம் விவசாயிகள் இச்செயலில் பதிவிறக்கம் செய்து அரசு சேவைகளை பெற்று வருகின்றனர். வேளாண்மையின் எதிர்காலம் இடுபொருட்களை சார்ந்ததல்ல, மாறாக அறிவை சார்ந்ததாகும். விவசாய முறைகள் இந்த திசையில்தான் பயணிக்க வேண்டும் என்று வேளாண் விஞ்ஞானி முனைவர் MS சாமிநாதன் அவர்கள் அறிவுறுத்திய அடிப்படையில் விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், குறிப்பாக இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை வேளாண் சார்ந்த பணிகளில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் முதல் முறையாக டிராக்டர் பாவனை பயிற்சி சாதனம், இரட்டை கட்டுப்பாட்டு டிராக்டர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமும் பெற்று தரப்படுகிறது. மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், நார்வே, நெதர்லாந்து, எகிப்து ஆகிய அயல்நாடுகளுக்கு மொத்தம் 150 விவசாயிகள் கண்டுணர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டு தோட்டக்கலை, வேளாண் பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த 40,213 பயிற்சிகள், 10,034 கண்டுணர் பயணங்கள், 2,662 பண்ணை பள்ளிகள் மற்றும் 50,110 செயல் விளக்க திடல்கள் போன்றவை ரூபாய் 128 கோடி செலவில் நடத்தப்பட்டு 22 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய குழுக்கள், வேளாண் மகளிர் என சுமார் 30,000 நபர்களுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள், தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி தொழில்நுட்பங்கள், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டம் இயந்திரம் இயக்குதல், பராமரித்தல், நுண்ணீர் பாசன அமைப்புகளின் பராமரிப்பு போன்றவை குறித்த பட்டறிவு பயணங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டன. இது தவிர ட்ரோன் மூலம் இடுபொருட்கள் அளிக்கும் தொழில்நுட்ப செயல் விளக்க பயிற்சி 9,300 விவசாயிகளுக்கும் 2,000 வேளாண் மகளிருக்கு மாற்று வாழ்வாதார பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை எழில் கொஞ்சி மக்களை மகிழ்விப்பதில் பூங்காக்கள், தோட்டங்களின் பங்கு மிக அதிகம். எனவேதான் வேளாண்மை உற்பத்தியினை அதிகரிப்பது, உழவர் நலனை காப்பது போன்ற நடவடிக்கைகளுடன் பல ஆண்டுகளாக தனியார் வசம் இருந்த 176 ஏக்கர் பரப்பிலான அரசு நிலங்கள் பெரும் சட்ட போராட்டத்தால் மீட்கப்பட்டு மக்களின் பசுமை தாக்கத்தை தீர்க்கவல்ல பூங்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. சென்னையில் உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்த ரூபாய் 71 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இப்பூங்காக்களை 8,70,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர். மேலும் மருதம் பூங்கா, நெய்தல் பூங்கா, முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா போன்ற புதிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் அரசு தோட்டக்கலை பூங்கா, சென்னை மாதவரம் தோட்டக்கலை பூங்கா மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பூங்கா,
மற்றும் 24 பிற பூங்காக்கள் ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ரூபாய் 18 கோடியே 23 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உழவர்கள் வேர்வையில் விளைந்த விளைபொருள் வீணாகாமல் காத்திடவும் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்து அதிக வருமானம் பெறவும் ஏதுவாக தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் 2022-23 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இதுவரை 5000 மெட்ரிக் டன் அளவிற்கு வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஏற்றுமதி சந்தை உருவாக்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டு விவசாயிகள் ஏற்றுமதி சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். தோட்டக்கலை பயிர்களின் தடமறிதல் மற்றும் ஏற்றுமதி தயார் தன்மையை மேம்படுத்த சுமார் 1000 விவசாயிகள் அப்பிடாவின் இணையத்தில் பதிவு செய்துள்ளனர். மேலும் வணிகர்கள் சந்திப்புகள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, மின் வணிகம், சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் தர சான்றிதழ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் 35,000 பயனாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். கிராமங்களில் முக்கிய நிதி ஆதாரங்களாக விளங்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்கின்றன. இவற்றால் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 83,64,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 69,457 கோடி பயிர் கடனும் 16,09,000 நபர்களுக்கு ரூபாய் 8,938 கோடி கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடனும் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்கடன், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன் ஆகியவற்றுக்கான வட்டி மானியமாகும். உரிய நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகையாகும் ரூபாய் 3,002 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தில் இதுவரை 4,421 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களால் வாங்கப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றன. உணவு நுகர்வோர் பாதுகாப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு 2021 பொறுப்பேற்ற போது 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மட்டுமே இயங்கி வந்தன. விவசாயிகள் பாடுபட்டு சேர்த்த நெல்மணிகளை கொள்முதல் செய்து பாதுகாப்பாக சேமித்து வைத்திடும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 4 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ரூபாய் 331 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெள்ள காலங்களில் ஒரு நெல் மணி கூட வீணாகக்கூடாது என்ற அடிப்படையில் ரூபாய் 495 கோடி மதிப்பீட்டில் மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 நவீன சேமிப்பு தளங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கால்நடை வளர்ப்பு உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டாண்டு காலமாக உடல் உழைப்பு, பால், எரு போன்ற ஆகியவற்றை அளித்து வரும் கால்நடை செல்வங்களே வேளாண்மையுடன் பின்னி பிணைந்து உள்ளன. எனவேதான் கால்நடைகளின் நலனை காத்து அதன் வாயிலாக விவசாயிகளின் வருமானம், கிராம பொருளாதாரத்தை பெருக்க கால்நடை பராமரிப்புத்துறை பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒரு பசுவிற்கு ஒரு கன்று என்ற நோக்கத்தோடு சுமார் 56 லட்சம் மாட்டினங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 398 லட்சம் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க சிகிச்சை செய்யப்படுகிறது. பசுந்தீவனம் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும், பால் உற்பத்தியை பெருக்கவும் 5 ஆண்டுகளில் 23,000 ஏக்கர் விவசாயிகளின் நிலங்களில் பசுந்தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீவன விரயத்தை குறைத்து செரிமானத்தை அதிகரிக்க 10,000 எண்கள் மின்சாரத்தால் இயங்கும் புல் நறுக்கும் கருவிகள் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் வருமானத்தை ஈட்டுவதற்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள்
38,800 பயனாளிகளுக்கு ரூபாய் 75 கோடியே 63 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டுக்கோழி வளர்ப்பினை ஊக்குவித்து கிராமப்புற பெண்களின் வருமானத்தை ஈட்டுவதற்காக 660 நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கவும், புறக்கடை கோழி வளர்ப்பினை ஊக்குவிக்க 38,700 கிராமப்புற பெண் பயனாளிகளுக்கு தலா 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கவும் ரூபாய் 17 கோடியே 20 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 31 இடங்களில் ரூபாய் 88 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதனால் கால்நடைகளை பெருக்கி கால்நடை பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க செய்து வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படும். ஊரக மக்களின், குறிப்பாக ஊரக மகளிர் வாழ்வாதாரத்தின் அடித்தளமாக விளங்குவது பால் உற்பத்தி. பால் உற்பத்தியாளருக்கு நியாயமான பால் கொள்முதல் விலையை ஆண்டு முழுவதும் உறுதி செய்வதும், பால் நுகர்வோர்களுக்கு தரமான பாலை நியாயமான விலையில் விற்பனை செய்வதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு அமைப்புகளின் முக்கிய நோக்கமாகும். இடுபொருட்கள் விலையேற்றம், பால் உற்பத்தி செலவினம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பால் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க 18/12/2023 முதல் டிசம்பர் 2025 வரை ரூபாய் 729 கோடி பால் கொள்முதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,60,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் பாலின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றினை உடனடியாக அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டு பால் உற்பத்தியாளருக்கு உடனடி ஒப்புகை சீட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. 5,000 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்களுக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்க செய்திடும் வகையில் ரூபாய் 150 கோடி மானிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் வளம், உள்நாட்டு மீன் வளர்ப்பின் வாயிலாக ஊரக மக்களின் புரத சத்திற்கான தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவு செய்யப்படுகிறது. விவசாயிகள் வழங்கியர்களாகவும் விளங்கி உயர் வருமானம் பெற்று வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மீன் பண்ணைகளில் 48 கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பொது நீர்நிலைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாசன குளங்களில் இருப்பு செய்யப்பட்டுள்ளன. இதனால் உள்நாட்டு மீன் உற்பத்தி 1,75,000 டன்னிலிருந்து 2,67,000 டன்னாக அதிகரித்துள்ளது. அரசு மீன் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் மொத்தம் ரூபாய் 101 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆண்டுதோறும் அரசு மீன் பண்ணைகளில் மீன் விரலைகள் உற்பத்தி செய்யும் திறன் 12 கோடியிலிருந்து 15 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீன் வளர்ப்பு குளங்கள் உயிர் கூழ்ம முறையில் மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் பண்ணைகள், மீன் தீவன ஆலை போன்றவற்றை நிறுவுவதற்காக மொத்தம் 3,147 பயனாளிகளுக்கு ரூபாய் 45 கோடி மானிய உதவி வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் மொத்தம் ரூபாய் 34 கோடி மதிப்பில் 1,739 மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்போருக்கு விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அலைகள் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 15,525 பயனாளிகளுக்கு ரூபாய் 7 கோடியே 76 லட்சம் நுண்கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் வெற்றி சந்திப்பு திட்டத்தில் 6,865 மீனவர் பயனாளிகளுக்கு ரூபாய் 1 கோடியே 68 லட்சம் செலவில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அவர்களுக்கு ரூபாய் 81 லட்சம் திறன் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5,130 பயிற்சி பெற்ற மீனவர் பயனாளிகள் பல்வேறு அரசு திட்டங்களின் வாயிலாக வாழ்வாதார நடவடிக்கைகளில் ஈடுபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு
பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்களில்தான் உள்ளது என்று மகாத்மா காந்தியடிகள் கிராம வளர்ச்சியினை வலியுறுத்தியுள்ளார். வேளாண் வளர்ச்சியும் ஊரக வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்றே சார்ந்திருப்பவை. அதனால்தான் வேளாண் வளர்ச்சியை உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதியில் உள்ள நீர் மற்றும் நீல வளத்தை மேம்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் 68,930 பாரம்பரிய நீர்நிலைகள் புனரமைத்தல் பணிகள், 1,00,000 வரத்து மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாறுதல் பணிகள், 29,800 தடுப்பணைகள், 31,325 நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்புகள் மற்றும் 83,015 நடவு பணிகள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஊரக பகுதிகளில் உள்ள சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள், பெண்களை தலைவியாக கொண்ட ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 5,649 விவசாய கிணறுகள், 33,853 பண்ணை குட்டைகள், 2,66,000 மண் வரப்புகள் மற்றும் கல் வரப்புகள் அமைக்கப்பட்டதுடன் 4,323 நில மேம்பாட்டு பணிகளும் ரூபாய் 15,236 கோடியில் முடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்கம் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தில் முதலீடு செய்தால் அதன் பலன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் கருவி வங்கி, பூச்சி மருந்தில்லா மேலாண்மை அங்காடிகள், உயிரி இடுபொருட்கள் உற்பத்தி அலகுகள், தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, செம்மறியாடு வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, புறக்கடை கோழி வளர்ப்பு, முருங்கை சாகுபடி, சிறுதானிய உற்பத்தி, விதை உற்பத்தி, தென்னை நாட்டு உற்பத்தி, ஊட்டச்சத்து தோட்டம், பசுந்தீவன பயிர் சாகுபடி, அசால உற்பத்தி, காளான் உற்பத்தி மற்றும் நிலக்கடலை சாகுபடி போன்ற பல்வேறு பண்ணை சார்ந்த நடவடிக்கைகள் மகளிர் சுயஉதவி குழுக்கள் மூலம் ரூபாய் 53 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை உலகின் உயிர்காக்கும் உழவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கான முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 6,47,000 பயனாளிகளுக்கு கல்வி, திருமணம், விபத்து நிவாரணம், மரணம் போன்றவற்றிற்கு உதவித்தொகையாக ரூபாய் 819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி இந்த ஆண்டிலிருந்து நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. வனத்துறை தமிழ்நாட்டில் மரங்கள் மற்றும் வனப்பரப்பினை 33% கொண்டு வர உறுதி பூண்டுள்ளது நம் அரசு. அதன் ஒரு பகுதியாக வனங்களுக்கு வெளியே பசுமை பரப்பினை அதிகரிக்கவும், வேளாண் நிலங்களின் காலநிலை மீள்தன்மையினை மேம்படுத்தவும், உழவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் பசுமை தமிழகம் இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் வேளாண் காடுகள் பெருமளவு ஊக்குவிக்கப்படுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 3,24,00,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு உள்ளன. 2,24,000 ஏக்கர் பரப்பு வேளாண் காடுகளின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கருங்காலி மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிக்க தமிழ்நாடு கருங்காலி மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994 ஆனது 13/2/2025 பிறகு நீட்டிப்பு செய்யப்படவில்லை. இது தவிர வனவிலங்குகளால் குறிப்பாக காட்டு பன்றிகளால் ஏற்படும் பயிர் சேதத்திலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. இவ்வாறு வேளாண்மை உணவு நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு திட்டமும் விவசாயிகளின் வருமான உயர்வு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாடு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில்
திட்டமிட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய சாதனைமிகு செயல்பாடுகளால் காலநிலை மாற்றமும் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் வேளாண் சாகுபடி பரப்பு குறையாத வண்ணம் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் இருபோக சாகுபடி பரப்பு 13,99,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. 2019-20 ஆண்டிற்கான ஒப்பிடும்போது இது சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் அதிகமாகும். வேளாண்மையில் 2012-13 முதல் 2020-21 வரை சராசரியாக 1.36% இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2021-22 முதல் 2024-25 வரையிலான காலத்தில் 3.3% உயர்ந்துள்ளது. அடிப்படை ஆண்டான 2011-12 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024-25 ஆண்டில் வேளாண்மையின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 9.97% உயர்ந்துள்ளது. அதாவது ரூபாய் மதிப்பில் 2011-12 ஆண்டில் 53,75,639 ரூபாயாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 59,11,708 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2021-22 ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 34,220 கோடியாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2025-26 ஆண்டில் ரூபாய் 45,661 கோடியாக 11,000 கோடிக்கு மேல் அதிகரிக்கப்பட்டதன் மூலம் வேளாண்மைக்கு இந்த அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அறியலாம். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறைக்கு 47,248.24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு உழவு நலத்துக்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனூர் மன்னர் நாட்டு முடியிருக்கும் அவர் தலையில், உழவனூர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில், உழவனூர் ஓவியன் வயல் அனைத்தும் அவன் வரைந்த சித்திரம், உழவனூர் தெய்வம் உயிர்களை காப்பதால் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உழவர்களை போற்றியிருப்பதை எப்போதும் கருத்தில் நிறுத்தியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்கவும் உழவு தொழிலை உயர்த்தவுமான அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் தமிழ்நாட்டை வேளாண்மை செழிக்கவும் வகையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தற்போதுள்ள வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறி கடந்த 5 ஆண்டுகளும் இத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இம்மாமன்றத்து உறுப்பினர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னோடி மாநிலமாம் தமிழ்நாட்டில் 5 வேளாண் நிதிநிலை அறிக்கைகளையும் சிறப்பாக தயாரித்து இந்த மாமன்றத்தில் படைத்தது போலவே 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை உள்ளடக்கி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும், நிதித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு உதயசந்திரன் IAS அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி IAS அவர்களுக்கும், அத்துறை தலைவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க வேளாண்மை, ஓங்குக உழவர் நலன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முழு அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களை பேராதரவுடன் வெற்றி பெற்று அமையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே அவையில் சுட்டிக்காட்டியது போல மீண்டும் வருவோம், தமிழ்நாடு வாழ மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் ஆள்வோம்,
மீண்டும் மீண்டும் ஆள்வோம். நன்றி, வணக்கம்.